வணக்கம். என் பேர் ரவிச்சந்திரன், காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். எனக்கு முத்துமாணிக்கம் சாரை ஹீலர் பாஸ்கர் மூலமாக தான் அறிமுகம் ஆனார். அந்த ஹீலர் பாஸ்கர் சாரோடைய வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ஷேர் மார்க்கெட்டை ஒரு குலத்தொழிலாக நான் செய்வேன், அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் யாருமே இந்த ஃபீல்டை அந்த மாதிரி நான் ஒரு குலத்தொழிலாக எடுத்துகிட்டு அதை நான் செய்வேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த ஃபீல்டு அந்த மாதிரின்றதுனால சொன்னது கிடையாது. ஆனால் இவர் அந்தளவுக்கு சொல்கிறாருன்னும் போது எனக்கு இவருடைய அந்த ஒரு வார்த்தையில் தான் எனக்கு இவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இவருக்கு நான் கால் பண்ணிவிட்டு, சார் நான் ஒரு பிகினர் தான், எனக்கு அந்தளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு இப்போ புதுசாக வந்திருக்கேன், ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். பிகினராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் என்னை கிளாஸுக்கு வர சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக அவர் ஒரு 3 months கிளாஸு, டெய்லி கரெக்டாக பஞ்சுவாலிட்டி அப்படின்றது இவரை பார்த்து தான் கற்றுக்கணும். அது நான் ஒரு மிகைப்படுத்துகிற மாதிரி சொல்லலை. கரெக்டாக இந்த டைமுக்கு அவர் கால் பண்ணுவாருன்னு நான் வெயிட் பண்ணால் 9-10 அந்த டைமுக்கு அவர் கரெக்டாக கால் பண்ணுவார். அந்த அளவுக்கு அந்த பஞ்சுவாலிட்டின்றது அவர்கிட்ட இருக்கும். ஸோ ரெகுலராக கால் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், ஆக்சுவலாக எந்த மாதிரி சொன்னால் நம்ம லெவலுக்கு இறங்கி அவர் ஈஸியாக அழகாக டீச் பண்ணுவார். டெய்லி கால் பண்ணிட்டு, இன்றைக்கி என்ன ஸ்டாக் எடுத்தீங்க, லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன டெசிஷன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த லைவாக அந்த மார்க்கெட்டில் எல்லோரும் முடிஞ்சு போன மார்க்கெட் தான் எடுத்து வச்சுக்கிட்டு பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சி கோடெல்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருந்தா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் லைவாக அந்த மார்க்கெட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத அந்த மொமெண்ட்லேயே நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த ஒரு விஷயம் உண்மையாகவே ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் வேறு மாதிரிலாம் என்ன மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்னும் அந்த எக்ஸலை பார்த்து எப்படிலாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் எடுக்கலான்றது மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ப்ளஸ் அவருடைய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அவர் அன்றைக்கி அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்காங்க, அவங்க என்ன ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்காங்கன்ற அந்த வாய்ஸ் நோட்டையும் நமக்கு அமுச்சு விடுவார். ஸோ நம்ம எடுத்த ட்ரேடும் அவங்க எடுத்த ட்ரேடும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து ஓகே நம்ம நல்ல டெசிஷன் எடுத்திருக்கோம், இல்லைனா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட் புதுசு. நம்ம நேற்றுன்னு நடந்தது, முந்தா நேற்று நடந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்குமே மார்க்கெட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளால் இந்த ஃபீல்டில் நம்ம எதிர்பார்த்த சக்ஸஸை பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட் புதுசு. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் எந்த போக்கில் போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணால் தான் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். மாணிக்கம் சார் மாத்தியோசி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்சது ஒன்று மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப அழகாக ஒரு எக்ஸல் வடிவில் உருவாக்கி அது எல்லாருக்குமே புரிகிற விதத்தில் யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை நம்ம கொடுத்து கற்றுக்க வச்சது தான் அவர் கண்டுபிடிச்ச அந்த மாத்தியோசிக்கான ஒரு உண்மையான சக்ஸஸ்னே நான் சொல்லுவேன். மெயினாக அந்த கான்செப்டில் அவர் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை கவனிக்க சொல்லுவார். லைக் மெயினாக அவர் என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி அவர் திருப்பி ரொம்ப வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, ஏடிபியை கவனிங்க, லைவ் ஏடிபியை கவனிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் சொல்கிற ஒரு சில 2-3 விஷயத்தை நம்ம கவனித்தோம்னா அன்றைக்கி அந்த ஷேர் ஏறப்போதா இல்லை இறங்க போதான்றதை நம்மளால் முன்கூட்டியே ஈஸியாக கணிச்சிட முடியும். ஸோ அது மூலமாக அவர் சொல்கிற மாதிரி உண்மையாகவே மார்க்கெட்டில் லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். கண்டிப்பாக அது சாத்தியம்தான். ஏன்னா யூஸ்வலாகவே இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்கு வரும்போது எல்லாருமே எப்படி வருவாங்கன்னா, இந்த ஃபீல்டுக்கு மட்டும் காலைல சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவாங்க, எனக்கு இப்போயே ப்ராஃபிட் பண்ணணும், உடனே ப்ராஃபிட் பண்ணணுன்னு. ஸோ ஆக்சுவலாக நானும் அப்படி தான் வந்தேன், உடனே ப்ராஃபிட் பண்ணணுன்ட்டு. பட் இந்த 3 மாதம் எனக்கு ட்ரேடிங் கற்றுக் கொடுத்தது கூட 2வது தான். பட் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற அதுவே ஒரு ரகசியம்தான். அந்த ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்தது, எனக்கு அது ஒன்ஸ் நான் அந்த பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் என்னால் அந்த எக்ஸலை கரெக்டாக கவனித்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கண்ணில் கரெக்டாக படுது. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி என்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 டிசிஷனாச்சும் கரெக்டாக ஒரு ஸ்டாக் பிக் பண்ணி ஒரு அளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் என்னால் பண்ண முடியுது. அது ஒரு நாள் பண்ண முடியுது, அடுத்த 1 நாள் 2 நாள் பண்ண முடியல, அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு நாளுமே கரெக்டாக அவர் என்ன சொல்கிறாரோ அது நம்ம கவனித்து பண்ணோம்னா கரெக்டாக அதுதான் நடக்குது மார்க்கெட்டில். ஸோ அது அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பார்த்து பழகும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது. ஸோ இவ்வளோ தானே மார்க்கெட்டு, இது இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடுது. அதுவே நமக்குள்ளே அந்த பொறுமையையும் நிதானத்தையும் ஏற்படுத்திடுது. ஓவராலாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இவங்ககிட்ட கற்றுக்கிட்டாருன்னா நிச்சயமாக அந்த கோர்ஸ் முடியும் போது கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பக்குவத்தை நம்ம அடையலான்றது தான் என்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது.
ஸோ ஆரம்பத்தில் அவருடைய அந்த எக்ஸலை வந்து சாதாரண எக்ஸலாக தான் நான் பார்த்தேன். ஆனால் அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் அங்கே கொடுத்துருக்காருன்றது எனக்கு என்றைக்கு புரிய வந்ததோ அன்னிலேருந்து அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அந்த யூடியூப் வீடியோலலாம். அந்த மாதிரி அது ஒரு தங்க வடிகட்டியாக தான் நான் பார்க்குறேன் அந்த எக்ஸலை. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது எனக்கு புரிஞ்சதுலேருந்து அது ஒரு தங்க வடிகட்டியாக நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உண்மையாகவே வந்து இந்த ஒரு அற்புதமான பயிற்சியை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க சார்.